அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ப்ரீபோல் சர்வே நம்ம 3 சர்வே பார்த்துட்டோம். இது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஸோ இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம 234 சட்டமன்ற தொகுதிகளையுமே கவர் பண்ணியிருக்கோம். இதுல எந்த தொகுதியும் நம்ம விடலை. அண்ட் சில தொகுதிகளில் பர்சனலாக விசிட் பண்ண முடியல, ஆனால் அல்டர்னேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி அங்கேயும் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம மாவட்ட வாரியாக ஒவ்வொரு தொகுதியாக எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெறுது அப்படின்றத பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த வீடியோ கட்சிகளினுடைய ஓட் ஷேர் என்ன, சீட் ஷேர் என்ன அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருட உழைப்பு இன்னைக்கு முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஓகே, முதல் மாவட்டமாக நம்ம பார்ப்பது தென்சென்னை. இங்கே தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் அண்ணா நகர், விருகம்பாக்கம், டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் சைதாப்பேட்டை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் வடசென்னை. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிகா நகர், எழும்பூர். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் மத்திய சென்னை. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ராயபுரம், துறைமுகம். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு. அடுத்த மாவட்டமா நம்ம பார்க்க இருப்பது திருவள்ளூர். ஸோ இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயில், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர். 10க்கு 10 எல்லா தொகுதியிலுமே இங்க தாவேகா வெற்றி பெறுது. திமுக 0, அதிமுக 0. அடுத்த மாவட்டம் சேலம். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் கெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, சங்ககிரி அல்லது சங்கரி, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, வீரபாண்டி, சேலம் மேற்கு. அடுத்த மாவட்டம் கன்னியாகுமரி. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் குளச்சல், பத்மநாபபுரம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் வெற்றி பெறும் தொகுதிகள் கிள்ளியூர், விளவங்கோடு. அதிமுக கூட்டணியில பிஜேபி வெற்றி பெறும் தொகுதி நாகர்கோயில். அதிமுக வெற்றி பெறும் தொகுதி கன்னியாகுமரி. அடுத்த மாவட்டம் விழுப்புரம். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் மயிலம், திண்டிவனம், விழுப்புரம், விக்கிரவாண்டி. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் செஞ்சி. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் வானூர், திருக்கோவிலூர். அடுத்த மாவட்டம் கரூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் கரூர், கிருஷ்ணராயபுரம். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் குளித்தலை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் அரவக்குறிச்சி. அடுத்த மாவட்டம் திருச்சி. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, மணச்சநல்லூர், துறையூர். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், லால்குடி, முசிறி. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டமா நம்ம பார்க்க இருப்பது கோயம்புத்தூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர், கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, பொள்ளாச்சி, வால்பாறை. இங்க கோவை வடக்குல பாஜக வெற்றி பெறும். அடுத்த மாவட்டம் தருமபுரி. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் அரூர் மட்டும்தான். இந்த ஒரு தொகுதியில் தான் தாவேகா லீடிங்ல இருக்கு. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி. பாமக வெற்றி பெறும் தொகுதிகள் தருமபுரி, பெண்ணாகரம். அடுத்த மாவட்டம் மதுரை. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் மேலூர், சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருமங்கலம், உசிலம்பட்டி. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மதுரை கிழக்கு, திருப்பரங்குன்றம். அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. பாஜக வெற்றி பெறும் தொகுதி மதுரை தெற்கு. அடுத்த மாவட்டம் தூத்துக்குடி. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் தூத்துக்குடி, திருச்செந்தூர். அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் ராமநாதபுரம். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் பரமக்குடி, திருவாடானை. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ராமநாதபுரம், முதுகுளத்தூர். இந்த முதுகுளத்தூரை பொறுத்த வரைக்கும் கடும் போட்டி இருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இருக்கு. இதுக்கு நடுவில் சசிகலா அவர்களினுடைய கட்சி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்களும் வாக்குகளை பிரிக்கிறாங்க. அதனால இதை டைட்டா நான் வச்சிருக்கேன். ஸோ அவங்க போட்டியிடுறதுனால தாவேகா செகண்ட் இடத்துக்கு வருது. இருந்தாலும் 1% லீட்ல தான் திமுக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னிலை வகிக்குது. இது எப்படி வேணா மாறலாம். தாவேகா, திமுக இங்க 2 பேர்ல யார் வேணா ஜெயிக்கலாம். இன்னைய தேதிக்கு இங்க திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அடுத்த மாவட்டம் தஞ்சாவூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் திருவிடைமருதூர், பாபநாசம், பேராவூரணி, கும்பகோணம். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, திருவையாறு, ஒரத்தநாடு. அடுத்த மாவட்டம் சிவகங்கை. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருப்பத்தூர். அதிமுக எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் திருப்பூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் தாராபுரம், காங்கேயம், பல்லடம், உடுமலைப்பேட்டை, அவினாசி, மடத்துக்குளம். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் திருப்பூர் வடக்கு. பாஜக வெற்றி பெறும் தொகுதிகள் திருப்பூர் தெற்கு. அடுத்த மாவட்டம் தேனி. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், கம்பம். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அதிமுக கூட்டணியில அமமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பெரியகுளம். அடுத்த மாவட்டம் திருவாரூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் மன்னார்குடி. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை.
அடுத்த மாவட்டம் செங்கல்பட்டு. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் சோழிங்கநல்லூர், தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், பல்லாவரம், திருப்போரூர். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. விசிக வெற்றி பெறும் தொகுதி செய்யூர். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இங்க எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறாது. அடுத்த மாவட்டம் நீலகிரி. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் உதகமண்டலம், திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் குன்னூர், அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கூடலூர். உதகமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கடும் போட்டி நிலவுது. தாவேகா வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டி இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். அடுத்த மாவட்டம் காஞ்சிபுரம். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் உத்திரமேரூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஆலந்தூர், அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை. நான் எப்பவுமே இது ரெண்டுத்தையும் ஒருங்கிணைச்சு தான் எடுப்பேன். ஏன்னா இதனுடைய அந்த ஓட்டிங் பிஹேவியர் ஒரே மாதிரி தான் இருக்கு கடந்த காலங்களில், இப்பவும் அப்படிதான் இருக்கு. இங்க வந்து தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் சீர்காழி, நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் வெற்றி பெற தொகுதி மயிலாடுதுறை, திமுக வெற்றி பெற தொகுதி பூம்புகார். அடுத்த மாவட்டம் கிருஷ்ணகிரி. இங்க தாவேகா வெற்றி பெற தொகுதிகள் ஊத்தங்கரை, பர்கூர், ஓசூர், தளி, வேப்பனஹள்ளி. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கிருஷ்ணகிரி. அடுத்த மாவட்டம் வேலூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் வேலூர், காட்பாடி, அணைக்கட்டு. திமுக கூட்டணியில டிஎம்டிகே இங்க ஒரு தொகுதியில வெற்றி பெறுது, குடியாத்தம். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் கேவி குப்பத்துல இங்க வெற்றி பெறும். அவங்களோட கூட்டணி கட்சி ஒண்ணு ரெட்டலை சின்னத்துல போட்டிடுது, அவங்க இங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அடுத்த மாவட்டம் திருவண்ணாமலை. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் செங்கம், திருவண்ணாமலை, வந்தவாசி, கீழ்பெண்ணாத்தூர். திமுக வெற்றி பெற தொகுதிகள் எதுவும் இல்லை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கலசாப்பாக்கம், ஆரணி, செய்யாறு. அதிமுக கூட்டணியில பாமக வெற்றி பெற தொகுதி போலூர். போலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான போட்டி இருக்கு. தாவேகாவுக்கும் பாமகவுக்கும் யார் வெற்றி பெறுவா அப்படின்றத சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் நிலவுது. ஆக்சுவலா அது இழுபறி தொகுதின்னு தான் சொல்லணும். பட் இணைய தேதிக்கு நம்ம பார்க்கும்போது அங்க பாமகவுக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட் இருக்கு. ஸோ பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா தான் பார்க்கிறேன். தாவேகாவும் வெற்றி பெறலாம். பட் என்னன்னா பாமகவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. அடுத்த மாவட்டம் திருநெல்வேலி. இங்க தாவேகா வெற்றி பெற தொகுதிகள் அம்பாசமுத்திரம், ராதாபுரம், நாங்குநேரி, திருநெல்வேலி. திமுக வெற்றி பெற தொகுதி பாளையங்கோட்டை, அதிமுக வெற்றி பெறும் தொகுதி எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் புதுக்கோட்டை. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் திருமயம், கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி. திமுக வெற்றி பெற தொகுதிகள் விராலிமலை, புதுக்கோட்டை, ஆலங்குடி. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் ஈரோடு. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஈரோடு கிழக்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், பவானிசாகர். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் பெருந்துறை, அந்தியூர், ஈரோடு மேற்கு, பவானி. அடுத்த மாவட்டம் நாமக்கல். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ராசிபுரம், சேந்தமங்கலம், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் நாமக்கல், அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் குமாரபாளையம். அடுத்த மாவட்டம் விருதுநகர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், சிவகாசி. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி. அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் தென்காசி. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் சங்கரன் கோயில், வாசுதேவநல்லூர், தென்காசி. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் கடைநல்லூர், ஆலங்குளம். அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் பெரம்பலூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் பெரம்பலூர், திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் குன்னம், அதிமுக 0. அடுத்த மாவட்டம் அரியலூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதி ஜெயங்கொண்டம், திமுக வெற்றி பெறும் தொகுதி அரியலூர், அடுத்து அதிமுக 0. அடுத்த மாவட்டம் கடலூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், திட்டக்குடி, விருதாச்சலம். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் குறிஞ்சிப்பாடி, அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் நெய்வேலி, பண்ருட்டி, புவனகிரி. புவனகிரி வந்து கடும் போட்டி தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும். அடுத்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டை. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் சங்கராபுரம், அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. அடுத்த மாவட்டம் திருப்பத்தூர். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர். அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஆம்பூர். அடுத்த மாவட்டம் ராணிப்பேட்டை. இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் அரக்கோணம், சோழிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு. இந்த எல்லா தொகுதியிலுமே தாவேகா வெற்றி பெறுது. ஸ்வீப் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்த மாவட்டம் கடைசியா நம்ம பார்ப்பது திண்டுக்கல். இங்க தாவேகா வெற்றி பெறும் தொகுதிகள் திண்டுக்கல், பழனி, நிலக்கோட்டை, நத்தம், வேடசந்தூர். திமுக வெற்றி பெறும் தொகுதிகள் ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம். அதிமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எதுவும் இல்லை. ஓகே, 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து நம்ம பார்த்துட்டோம். எக்ஸிட் போல்ஸ். ஸோ இந்த எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் கிளியரான ஒரு மேண்டேட் வந்து நம்மளுக்கு தெரியுது. தாவேகா 149 தொகுதிகளில் வெற்றி பெறுது. இன்னொரு விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும். ஆக்சுவலா நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் வேறதான். ஆனா ஃபில்டர்ஸ்லாம் போட்டு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சுதான் நான் தாவேகாவுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா எக்ஸிட் போலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, மக்கள் கொஞ்சம் பயத்தோட சொல்லுவாங்க. கரெக்டா இந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சோம் அப்படின்றத அவங்க கிட்ட வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். தாவேகா ஓட்டர்ஸ் எல்லாம் முன் வந்து சொல்றாங்க. பட் நிறைய சைலண்ட் ஓட்டர்ஸ் வந்து பேச பண்றாங்க. அதனாலதான் இந்த ஃபில்டரேஷன் நடந்திருக்கு. ஆக்சுவலா தாவேகாவுக்கு என்னுடைய நம்பர்ஸ் எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா
162 தொகுதிகள் வந்துச்சு. ஸோ இந்த 162 தொகுதின்றது கிட்டத்தட்ட அது ஸ்வீப்பை நோக்கி போற நம்பர் தான். இருந்தாலும் நம்ம வந்து ஓவர் எஸ்டிமேட்டடா சொல்ல வேணாமேன்னு சொல்லிட்டு தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லியிருக்கேன். 10 சீட்ஸ்க்கு மேல நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம தேர்ட் ரவுண்டு சர்வே பார்த்துருப்பீங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட அந்த 159 அப்படின்னு தான் அந்த நம்பர் வந்திருக்கும் ப்ரீ போல் சர்வே. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இது 149 ஒரு 10 சீட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். தாவேகா 177 200க்கு மேல போனா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா தாவேகா வெற்றி பெறுவது என்பது உறுதியான விஷயம், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சீட் கவுண்ட் தான் இப்போ வந்து எங்களுக்கு இருக்கிற பெரிய விஷயமா இருக்கு கண்டுபிடிக்கிறது. ஆனா இன்னைய தேதிக்கு நம்ம பார்க்கும்போது தாவேகா 149 to 159, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்வீப்பா எப்ப மாறும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். ஓகே, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 47 இடங்கள்ல அந்த கூட்டணி முன்னிலை வகிக்குது. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 38 இடங்கள்ல லீடிங்ல இருக்காங்க. என்டிகே அண்ட் அதர்ஸ் வந்து ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெறல. ஸோ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக 43 இடங்கள்ல முன்னிலை வகிக்குது. தேமுதிக ஒரு தொகுதியில முன்னிலையில இருக்கு. காங்கிரஸ் 3 தொகுதியில முன்னிலை வகிக்குது. விசிக ஒரு தொகுதியில முன்னிலை வகிக்குது. சிபிஐ சிபிஎம் 0, IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 0, MDMK 0 அண்ட் அதர்ஸ். அந்த கூட்டணியில பல கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாங்க. ஸோ அவங்களும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 30 இடங்கள்ல முன்னிலை வகிக்குது. PMK 4 தொகுதியில லீடிங்ல இருக்கு. பிஜேபி 3 தொகுதியில முன்னிலை வகிக்குது. அமமுக ஒரு தொகுதியில முன்னிலை வகிக்குது. IJK 0, அதர் 0. இரட்டை இலை சின்னத்துல பல கட்சிகள் அந்த கூட்டணியிலும் போட்டியிடுறாங்க. ஸோ அவங்களும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. என்டிகே அண்ட் அதர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டிகேவும் 0 தான். அதர்ஸ் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் போட்டிடுறாங்க இல்லையா தமிழ்நாடு முழுக்க, அவங்களும் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கிளியரா இருக்கு, கிளியர் மேண்டேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேலேருந்து இப்போ நம்ம பார்க்குற இந்த எக்ஸிட் போல் வரைக்கும் மக்கள் வந்து ஒரே மாதிரியான மனநிலையில தான் இருந்திருக்காங்க. அதாவது தாவேகா வெற்றி பெறணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு கருத்தா இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு ஷாக்கிங்கே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 வருடம் இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அண்ட் இந்த இடைப்பட்ட பயணத்துல எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் சர்வீஸ் பண்ணும்போது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஒரு வீடியோலையும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பேன். திடீர்னு நீங்க இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்க, புது சப்ஸ்கிரைபரா இல்ல புது வியூவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இட்ஸ் அ சம்மரி தான். நீங்க வந்து இதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்னோட பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தாதான் நான் என்ன பேசுறேன்றதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியும். ஸோ இப்படி பார்க்கும்போது தாவேகாவினுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இருந்தாலும் இந்த விஷயத்த வந்து நம்ம முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றதுனாலதான் இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். தாவேகா 149 தொகுதிகள். ஓகேவா, இவ்வளவுதான் நம்பர்ஸ். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, இது சொல்லிட்ட ஓட் ஷேர் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் தாவேகா தமிழக வெற்றி கழகம் 42.1% வாக்குகளை பெறுது. திமுக கூட்டணி 31.7% வாக்குகளை பெறுது. அதிமுக கூட்டணி 21.5% வாக்குகளை பெறுது. அதர்ஸ் 4.7% வாக்குகளை வாங்குறாங்க. அதர்ஸ்ல நாம் தமிழரும் உள்ளடக்கம். ஸோ இங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக 26% வாக்குகளை பெற்று 2வது பெரிய கட்சியா இருக்கு. INC இந்திய தேசிய காங்கிரஸ் 2% வாக்குகளை பெறுது. விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1% வாக்குகளை பெறுது. அதர்ஸ் அந்த கூட்டணியில போட்டிடுற மற்ற சிறிய கட்சிகள் எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு சிபிஐ சிபிஎம் IUML MDMK இவங்க எல்லாரும் சேர்ந்து 2.7% வாக்குகளை வாங்குறாங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 18% வாக்குகளை பெற்று 3வது பெரிய கட்சியா இருக்கு. பாமக 1% வாக்குகளை பெறுது. பாஜகவும் 1% வாக்குகளை பெறுது. அதர்ஸ் அதிமுக கூட்டணியில இருக்கிற மற்ற சிறிய கட்சிகள் 1.5% வாக்குகளை வாங்குறாங்க. அதர்ஸை பொறுத்த வரைக்கும் 4.7% வாங்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதுல என்டிகே 2 to 3%, மீடியனா 3% சொல்லலாம், 3% வாங்குறாங்க. அதர்ஸ் வந்து 1.7%. இதுல வந்து இண்டிபெண்டன்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த 1.7% வாக்குகளை வாங்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஒருவேளை தாவேகா 46% வாக்குகளுக்கு மேல அல்லது 46% வாக்குகளை வாங்குச்சு அப்படின்னா 177 தொகுதியிலேருந்து 205 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும். அதை தாண்டி கூட போகலாம். ஏன்னா அது கணிக்கவே முடியாது. எப்போ ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவிலே நீங்க எடுத்துக்கோங்க 46% வாக்குகளை தனி கட்சியா வாங்குதோ அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய மேண்டேட்டை பெறும். ஸ்வீப்பா மாறும். 200 சீட்டுக்கு மேலலாம் சுலபமா போயிடும்.
அதே மாதிரி தாவேகா ஒருவேளை 44% வாக்குகளை பெறுது அப்படின்னா 159 தொகுதிகள்ல இருந்து 177 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும். இதுதான் வந்து நம்ம ஓவரால் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்வீப் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் நான் ரொம்ப கன்சர்வேட்டிவா தான் இருப்பேன், ஸ்கெப்டிக்கலா தான் இருப்பேன். எப்பவுமே வந்து நம்ம டேட்டா வந்து பொதுவெளியில கொடுக்குறோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாட். அதனாலதான் நான் வந்து குறைச்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் தாவேகாவுக்கு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா 162 தொகுதிகள் 45% வாக்குகள் தான் வந்துச்சு. 1% தான் வந்து ஸ்வீப்புக்கு. 46% வந்துச்சுன்னா ஸ்வீப்பா மாறிடும். பட் நிறைய சைலண்ட் ஓட்டர்ஸ் நம்ம கிட்ட ரிவியல் பண்ணலை, யாருக்கு ஓட்டு போட்டோம் என்ன ஏதுன்னு அவங்க எதுவுமே சொல்லலை. ஒருவேளை அவங்கள ஒரே 1% வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. தாவேகா 200 சீட்டுக்கு மேல சுலபமா போயிடும். ஆனா இன்னைய தேதிக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த அளவே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைச்சி தான் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 17 ஃபில்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 2-3 ஃபில்டர் உங்களுக்கு தெரியும், காஸ்ட், ரிலீஜியன், ஸ்விங் அனாலிசிஸ். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் போக மீதி நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை குறைச்சிருக்கோம். இந்த 3 ஃபில்டர் நம்ம போட்டுமே தாவேகா 150 சீட் வந்துச்சு. இன்னுமே இதை குறைக்கணுமே அப்படின்ட்டு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் இது வந்து மினிமம் தான். தாவேகா மினிமம் 149 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்றத நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வே மாதிரியே வந்திருக்கு. கடைசியா நம்ம முடிச்சது 159. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வந்திருந்தது. ஸோ இப்படிதான் இந்த ட்ரெண்ட் வந்து ஓவராலா நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தாவேகா வெற்றி பெறும் என்பது வந்து உறுதியானதா தான் நான் பாக்குறேன். ஸோ மற்ற சர்வேஸ் மற்ற போல்ஸை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் எங்களுடைய டேட்டா, எங்களுடைய இந்த ஒரு வருட பயணம் வந்து இப்படிதான் வந்திருக்கு. நம்ம வந்து எத்தனையோ விஷயங்களை வந்து கடந்துதான் வந்திருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அவங்க கூட ஒவ்வொரு சர்வேல ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம போட்டிருக்கோம், அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் நான் அவங்க கூட பேசியிருக்கேன், நிறைய இஷ்யூஸை பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ அப்போ சர்வேல எங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத நான் அடிக்கடி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், என்னென்ன அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த தேர்தல் என்பது வந்து மாற்றத்துக்கான ஒரு தேர்தலா இருக்கு. தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு அரசியல் மாற்றத்தையே பார்க்க போது. அதாவது அரசியலினுடைய அடித்தள கட்டமைப்பு மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பர் 1, நம்பர் 2 இந்த 2 பொசிஷன்ல இருக்கிற ஏதாவது ஒரு கட்சி வந்து காணாம போகும். அதுதான் இப்ப நடக்க போகுது. அது ப்ராபப்ளி அதிமுகவா தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா 18% வாங்கி அவங்க 3வது போறாங்க. ஸோ ஆல் ஓவர் ட்ரெண்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுக்கு கடுமையான பின்னடைவு இருக்கு, திமுகவுக்கும் இருக்கு. பட் அவங்க வந்து அந்த போட்டியில வந்து சஸ்டெயின் ஆயிடுவாங்க. அதனால இங்க வந்து யாரோட வாக்குகளையும் யாரும் பிரிக்க போறது இல்லை. தாவேகா வந்து பிரிடாமினன்ட் ஃபோர்ஸா வாக்குகளை எடுக்க போகுது, பிரிக்கல எடுக்குது. நீங்க பிரிக்குதுன்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. இங்க ஸ்பாய்லரா மாற போறது சில இடங்கள்ல திமுகவும் சில இடங்கள்ல அதிமுகவும் தான், தாவேகா கிடையாது. தாவேகா மெயின் பிளேயரா தான் இருக்கு, எந்த இடங்கள்லயுமே 3வது பொசிஷன் போல. பட் இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி போறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முடிவா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், 46% வாக்குகளை தாவேகா பெற்றுச்சு அப்படின்னா 200 சீட்டுக்கு மேல சுலபமா போயிடும். ஒருவேளை அது 45, 44 அப்படின்னு வந்து நின்றுச்சுன்னா தாவேகாவோட சீட் ஷேர் வந்து 159, 144 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஸோ இப்படிதான் இந்த களமானது இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் அவங்க கூட இந்த ஜேர்னியை வந்து முடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ சர்வீஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. நான் ஜூனியரா ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் கூட இவ்வளவு சந்தோஷம் இருந்ததில்லை. இருந்தாலும் இந்த எலெக்ஷன் வந்து எனக்கு வந்து பர்சனலா வந்து ரொம்ப கனெக்டடான எலெக்ஷன். ஏன்னா என்னுடைய ஃபேமிலியில சேர்ந்த ஒருத்தரே வந்து ஏதோ எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சிக்கான ஒரு எலெக்ஷனாக தான் இதை பார்க்குறேன். நிச்சயமா வந்து இந்த தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு அளவில் கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம உண்மையை சொல்றோம், நடந்த விஷயத்த சொல்றோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க இல்லைன்னா நான் இது பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால உங்க எல்லாருக்கும் நான் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப கான்பிடென்ட்டா இருங்க. நிச்சயமா தாவேகா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி.